வணக்கம்ங்க. நான் கொல்லவட்டிலேருந்து மணிங்க. நம்மளுக்கு பைப் காஸ்ட் கம்மியாக இருக்கு. ஒரு இன்ச்சு வாங்கிட்டீங்கன்னா போடுங்க. வாங்காதவங்க புதுசாக வாங்குறதுன்னா 3/4 இன்ச்சு வாங்கிக்கணும். 3/4க்கு அரை எல்போ வாங்கினீங்கன்னா சரியா இருக்கும். ப்ராசஸில் வாங்கிக்கணும். இதெல்லாம் அதே மாதிரி இந்த ப்ராசஸ் வேண்டியது இல்லைங்க. தண்ணி மட்டும் அவருக்கு தெளிவாக சொல்ற மாதிரி போட்டோ எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஒன்றுக்கிற ப்ராசஸ் எடுப்போங்க. இல்லை அதான் இந்த இடத்த டம்மி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்த 2 ஓட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா சரியா இருக்கும். மூணு ஓட்டை போடும்போது மூணு மட்டும் எதை போட்டீங்கன்னாலும் சரி நேர் மேலதான் வரும். 2 போட்டா கூட 2 போட்டீங்கன்னா போதும். இதுல மேல இருந்து ஏர் தான் கீழே போகும். ஏர் தான் கீழே போகுது. தண்ணியெல்லாம் வெளியே வராது. இது 1/4 பிராஸ் எல்போங்க. இது 16க்கு அரை எல்போ. சொட்டு நீர் கடையில் கிடைக்குங்க. மீனமில் இதில் அடுத்து ஓட்டை அடைச்சிங்கன்னா மீனமில் அடைக்காதுங்க. நம்ம காற்று உள்ள போகும்போது கிளப்பிக்கிட்டு தான் இருக்கு. ரிட்டன் இருக்காது. நீங்க வர அப்படி அந்த கழிவுக்கே போட்டுக்கிறோம் பாருங்க. அதான் போட்டுக்கிறீங்க. கலக்கிற வேலை மிச்சம். இது தாய் தடவை இது போட்டு அது ஏர் வெளியில போலீங்கன்னா ட்ரம் வெடிச்சு போயிருங்க. உள்ள போற ஏருங்க ஏர் வெளியில வருது. ஆமா, அது ஓப்பன் அவுட்லெட் வேணுங்க. கம்பல்சரி இல்லைன்னு வைங்க. மூடி போட்டதுனால ஏர் வெளியே போறதா அதுல போட்டுக்கிறோங்க. ஏர் போகணும். ஏன்னா இதுல உள்ள போய் ஏர் வெளியில வர்றதுக்கு வழி இல்லைங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுல வெளியில போயிடும். இல்லைன்னா ட்ரம் உப்புங்க. இப்ப நம்ம காமிக்க போறோம். இப்போ கம்ப்ரஸர் போட்டு நீங்க அதை அடைச்சிங்கன்னா எவ்வளவு தூரம் மேல பிரிம்மா மேல இல்லை. நீங்க இது மாடல் எப்படிங்க, காத்து உள்ள போகும்போது ஏர் ஊதிக்குங்க. நீ அதை அடைச்சினா வெடிச்சது மாப்பிள்ள. அதனாலதான் அது ஓப்பனா போயிருக்கும். இதை போடாம விட்டாலுமே ஏர் வெளியே வர்றதுக்கு வழி இல்லை. இதுல ஏரே வராதுங்க. ஓகே, இப்போ நான் என்ன கேட்குறேன்னாங்கண்ணா, சரி இந்த பைப்புக்கு பதிலா சரி இந்த மாதிரி ஒரு ஓசையை நிக்காது இல்லைங்க. இது உள்ள போகப்போ வளைஞ்சுக்குங்க. இப்போ நேர் இருக்காதுங்க. இப்போ நேர் இது கீழே டாப் மட்டும் இருக்குங்க. இப்போ ஒரு கீழே டாப் மட்டும் முட்டி இருக்குங்க. அப்ப நேர் இருக்குங்க. பைப்பு பபிள்ஸ் வரும்போது இது மேல சுருண்டுக்குங்க. அடிக்கடையில மட்டும் கலைக்கூடாது. அது கொஞ்சோண்டு தானே, இந்த பக்கம் மட்டும் தானே வரும். மற்ற பக்கமெல்லாம் கிளம்பி கேட்குமா? நல்லா கலைங்க. இப்போ காமிக்கும் பாருங்க. போட்டு வரும் பாருங்க. நல்லா போடும்போது அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஸ்டெம்பர். இதுல வளைவின் தன்மை அதிகமா இருக்கிறதுனால மேல வளைஞ்சுக்குங்க. இது வளைய இது வளையுங்க. இது பிவிசி வளையாது. அடிக்கடையிலேருந்து கலைக்கிடுங்க நம்மளுக்கு. அப்போ அடிக்கடையில் எல்லா இடத்துக்கும் ஏர் சர்க்குலேஷன் கிடைக்குங்க. இது மேல் மட்டும்தான் கிடைக்கும். அதனால பிவிசி வச்சிருக்கிறோம். எவ்வளோ நேரம் நான் கலக்குறது? ஆனால் நம்ம சௌரியம் தானுங்கண்ணா. 10 நிமிஷம் போட்டிங்கனாலும் போடலாம், அரை மணி நேரம் போட்டிங்கனாலும் போடலாம். இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்க. நீங்கள் பார்த்துக்குங்க. இது என்ன இருக்குங்கண்ணா அதில்? இதுலையும் தாய் தர வந்தானுங்க, அதுலையும் தாய் தர வந்து இருக்கிறோங்க. இப்போ இதில் கிட்டத்தட்ட 9 மாதம் சாணப்பாசி கரைசல். அது தாய் தரவும் சாணப்பாசி ரெண்டுலையுமே 2000 போட்டுட்டு உங்களுக்கு நல்லா சொல்லுவாப்புல பாரு வரிசையா. அது அந்த தொட்டிலேருந்து இங்கே வருதுங்க. இது சாணப்பாசி கரைசல் ரெண்டுமே 1000 லிட்டருங்க போட்டோமுங்க. அதில் 1000 போட்டு இது கிட்டத்தட்ட 9 மாதம் ஆச்சு. இப்போ அதை நீக்கி விடுறதெல்லாம் தண்ணி வரது எப்படி அளவு எப்படி வச்சு நீக்கி விடுறது? அதெல்லாம் நான் ஒரு 5 வச்சிருக்கேன். அது பிடிச்சி ஊற்றிக்கிறதாங்க. வேறு இந்த கேட்டு நீக்கிட்டுங்க. எனக்கு வர இந்த 300 லிட்டர் தாய் தரவு இருந்துகிட்டே இருக்குங்க. மட்டத்துக்கு வச்சுருக்கேன். கீழே தண்ணி வராது. அப்போ நம்ம 300 லிட்டர் தாய் தரவும் இருக்குங்க. அப்படியே சர்க்கரை போட்டுன்னா தாய் தரவு ஓகே. அந்த 1 லிட்டர் 2 லிட்டரும் கிடையாது. 300 லிட்டர் கலெக்டர் வச்சிருக்கேன். இந்த மட்டத்துக்கு வெளியில எடுக்க முடியுங்க. எப்பவுமே நம்ம டெபாசிட்டுக்கு தனியா எடுத்து வைக்க தேவையில்லை. ஸ்டாக் மட்டும்தான். இது ஸ்டாக் மட்டும்தான். இது கிட்டத்தட்ட ஒரு 16-17 மாசம் ஆச்சு போட்டு. இந்த அளவுக்கு தேவைங்கிறது நான் இதுல 5 லிட்டருங்க. ஒன்னொன்னுக்கு தேவைங்கிறது புடிச்சு வச்சுக்கிறது. வேணா ஒரு 5 லிட்டர் 5 லிட்டர். அந்த தொட்டிக்கு 4000 லிட்டருக்கு மேல முடியுங்களா? அவ்வளவுதான். மூக்கிற வேலை இல்லை. தண்ணி விடுறதுங்கன்னா இது வழியா அந்த வழியா விடுறது. தனியத்தனை விட போறேன். எனக்கு அதிகமாக தீராது இல்லைங்க. இப்போ எனக்கு இது பார்த்தீங்கன்னா இப்போ 16 மாசமாயி இந்த அளவுக்கு இருக்குதுங்க. எனக்கு கண்ணுவலி சீசன் மட்டும் இதுக்குள்ள போயிடு. அடுத்துக்கு அது பயன்பட ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த போட்டீங்க எனக்கு 10 நாள் ரெடி ஆயிருந்தல. எனக்கு தேவையில்லைங்க. 1000 லிட்டர் இதுதான் காட்டுக்கு போற அளவுக்கு. ஒரு காட்டுக்கு அப்படின்னா 500 லிட்டர் விடணும்னா 500 லிட்டர் மிக்சிங் பண்ணி கொடுத்துறாருங்க. மீனமில் ஒரு 5 லிட்டரு, அந்த தொட்டி கரைசல் ஒரு 5 லிட்டரு.
வேற அதை கையாண்டி போவாங்கல்ல பக்கமா வச்சு டிஸ்டர்ப் பண்ணாது. அவ்வளவு. இது வந்து நம்ம தோட்டத்துக்கு போறதுக்கு 500 லிட்டர் அளவுங்க. இது எல்லாம் மிக்சிங் டேங்கு. 500 லிட்டர் எந்த காட்டுக்கு வேணாலும் விட்டுக்கலாமுங்க. பக்கெட்ல கொண்டு வந்து ஊத்திரலாம். இல்ல இதெல்லாம் மோட்டர். இதெல்லாம் ஒண்ணு சேர்றது. இது எல்லாமே மோட்டர் இங்க வச்சிருக்காருங்க. இந்த மோட்டர் மூலியமா இது வந்து அந்த தொட்டியில் 4000 லிட்டர் தொட்டியில இருந்து அந்த 1000 லிட்டருக்கு வந்துருங்க. வடிச்சு ஃபில்டரே அங்க வந்துருங்க. அதுல இருந்து எவ்வளவு வேணுமோ இதுல எடுத்து ஊத்திக்கலாமுங்க. ஆட்டோமேட்டிக் மோட்டர் போட்டா வந்துரும். மாதிரி இதெல்லாம் ஸ்டோரேஜ் இங்க தான். ஆமா, அந்த 4000 லிட்டர்ல இருந்து வரக்கூடிய ஸ்டோரேஜ் இங்க 1000 லிட்டருங்க. அந்த தொட்டியில இருந்து இங்க வருமா? அந்த தொட்டியில இருந்து இங்க வரும். அது முன்னோட்ட கலவை தொட்டியா வச்சிருக்கிறோம்ங்க. இது வந்து இதுல இருந்து எடுக்கிறதுங்க. அது யார் கலக்கி விடுறதுங்க. ஆமாங்க, அது கீழே கடைசி வரைக்கும் அந்த பைப். அது கீழே லாஸ்ட் மட்டும் இருக்குங்க. அதே மாதிரி எல்லாம் சேம் அதே மாதிரி தானே. அடிக்கடை மட்டும் பிவிசி. அதே அந்த 4000 லிட்டரு நுண்ணோட்ட கலவையில இருந்து இங்க 1000 லிட்டர் ஸ்டோரேஜுங்க. ஃபில்டர் பண்ணி இங்க வந்துருங்க. இதுல இருந்து தேவைக்கு ஒரு 100 லிட்டரோ 150 லிட்டரோ இந்த டேங்க்கு போய்ங்க. எல்லாம் மிக்சிங் டேங்க். இதுல இருந்து ஒரு 100 லிட்டருங்க, மீனமில் ஒரு 5 லிட்டரு, சாணப்பாசி ஒரு 200 லிட்டரு, எல்லாம் மிக்சிங். இதுல இந்த டேங்க் தான் எல்லாம் ஸ்டோரேஜ் போறது. நீங்களே இங்க இருந்து அப்படியே காட்டுக்கு அப்படியே நல்லா போயிடும். அது அந்த பைப் செட்டிங் எல்லாமே. எந்த டேங்க்ல வந்து 3 டேங்க் இருக்குதுங்க. எல்லா டேங்க்லும் எங்க வேணாலும் இழுத்து உள்ள போய்க்கும். இதுதான் கோழி மீன் போட்ட இதுங்க. இதான் கோழியும் மீன் போட்ட கரைசல். மீனமிலும் இதுலயே மீன் கழிவு கோழி கழிவு. அதான் குச்சியில் காமிக்கிற மேலையில ஒண்ணு இருக்கு. ஆமா, என்னங்க கோழி கோழி போட்டதுங்க. குச்சி எடுத்து வரணும். இது வந்து மீன் கழிவு வந்து நாம அதை நாம் வடிச்சு எடுத்துக்கலாம். மேலேதான் இருக்குங்க. ஒரு மேலதான் கசடா இருக்கு. ஒரு கோழியில இப்ப போட்டு இது இப்ப அடிச்சுட்டு போட்டதுங்க. இது கடைசியா போட்டதுங்க. கோழி எடுத்து முந்தின நாள் போட்டது 3 நாள் ஆச்சு. 3 நாள் இல்ல அந்த கோழியில 5 நாள் கரைஞ்சிரும். மீன் கழிவு 2 நாளையில கரையுது. ஆமாங்க, இது 5 நாள் இல்லைங்க. ஏன்னா முடிக்கிடி எல்லாம் இத்து போயிரும். இதுனா 3 நாள் தானுங்க வச்சு போட்டு 3 நாளா வந்து கோழி போட்டு. ஆமாங்க ஆமாங்க. கோழி முந்தா நேத்து எடுத்தாங்க. எலும்புல இருக்காதுங்க மாமா. எலும்பு காணாது. கையில எலும்பு இருக்காதுங்க. அப்படியே கலக்கி விடு. இதை வந்து மோந்து போகணுங்க. இது மேலதான் மிதங்கிட்டு இருக்குங்க. அந்த கொழுப்புகள் வந்து மேலதான் இருக்குங்க. கீழே பாத்தீங்கன்னா தெளிவா நேரா இருக்கு. இதே ஒரு 10 நாளைக்கு மேல விட்டா எல்லாமே நல்லா தின்னு போடும். நீங்க 3 நாள் ஆச்சுங்க இந்த கோழி போட்டுங்க. அடைக்காதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோங்க, இப்போ 200 லிட்டர் கொடுக்க போறது இல்லைங்க. இதுல இருந்து நம்ம 50 லிட்டர் எடுத்துங்க 200 லிட்டர் தண்ணியில ஊற்றி அது ஒரு ஃபில்டர் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியா போயிடும். நாங்க அப்படித்தான் பண்ணிக்க. அதனால இந்த 500 லிட்டர் இதுல வச்சிருக்காருங்க. இதுல இருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு 10 லிட்டர் உள்ள ஊத்துறணும் வைங்க. இது கொடுக்கறனா மறுபடியும் 500 லிட்டர் வெறும் தண்ணியை ஊத்திடுவோங்க. அப்போ ஈஸியா ஃபில்ட்ரேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. நீங்க டைட்டா கொடுத்தா தானுங்க இது. இன்னும் கம்ப்ரஸர். ஆமாங்க, இது மிக்சிங் டேங்க். இதுதானுங்க 500 லிட்டர். இதான் நம்ம தண்ணியில போய் கலக்கிறது. ஆமா ஆமா, ஃபைனல் இதுங்க. பாருங்க எல்லாம் பாருங்க. அந்த மீன் அந்த இலை போக்கு வறுத்து எல்லாமே எல்லாம் அரிச்சிருங்க. வாசமும் பெருசா இல்லைங்க. 2 நாளைக்கு லைட்டா லேசா இருக்கும். அந்த மாதிரி சுமல் இருக்கும். நம்மள இதுல இருக்கிறதுனால தெரிவிக்கலாம். ஆமா, பாருங்க தண்ணி வருங்க. இப்படித்தானுங்க அந்த கடைசி வந்து இப்படித்தான் வரும். அந்த இந்த தண்ணி இருக்குங்களா, அதனால நாம ஒரு பெரிய சல்லடை ஒரு நம்மள இந்த வலை வச்சிருக்கானுங்க. அதுல வடிச்சுக்குவேன். கொசு வலையில வலிச்சோம்னா கரெக்டா இருக்கு. ஏன்னா பெரிய நைஸான துகள் வராதுங்க. ஆமாங்க, அதனால இது பிரச்சனை இல்லைங்க. போட்டோம்னா நல்லா கலங்கிக்குங்க. எல்லாம் வரும். எல்லாம் கீழே பெருசு பெருசு இல்ல. இதுல எல்லாமே அது ஒரு மோட்டருங்க. இது சொட்டு நீர் ஓசுங்க. போலாங்கம்மா போலாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அது அந்த புண்ணாக்கு இதுங்க. இது புண்ணாக்குங்க. கடலை புண்ணாக்கும் தேங்காய் புண்ணாக்கும். கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு மட்டும்தான். வாசனை எப்படி மாப்ளது? நல்லதா இருக்கு. ஒரு பேட் ஸ்மெல் எதுவும் இல்ல. இருக்காது. புண்ணாக்கு இதான் பாரு பாக்டீரியா அந்த அளவுக்கு மேல. சாணப்பாசிங்க, கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு. ஆக மொத்தம் சாணப்பாசி தான். ஆமா ஆமாங்க, சாணப்பாசில வந்து நான் வெயில்ல வைக்கணும். இது நிழல்ல தான் வச்சிருக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்குங்க. என்னங்க ஏர் கலக்கறதுங்க. இல்ல சின்னதுக்கு வந்து சின்ன மைக்ரோ டியூப்ல ஏர் கலக்கறதுங்க.
அதுலயும் புண்ணாக்கு அடிச்சலா? அதுலயும் அதுல இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து இந்த உயிர் உரங்கள். இது தெளிஞ்சுக்குச்சுங்க கீழே இருக்கு. இதுல முதல்ல தேங்காய் புண்ணாக்கு அப்புறம் ஏன் தனித்தனியா போடணும்ட்டுங்க அதை ஒன்னாவே அதுலயே போட்டேன். இது தனியா வேற டேங்க் என்னங்க அதுல உற்பத்தி ஆகுங்க. அதெல்லாம் நல்லதுதானுங்க. அதாவது புழு ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா மக்காத பொருளை மக்க வைக்கிறதுக்கு வரும். அது வந்து கெடுதல் செய்யாது. இது நல்லதானுங்க. புழு வர்ற மட்டும் நல்லதுங்க. நல்லது. நம்ம ஆளுங்க மனசுல வந்து புழுனா ஒரு அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுக்காகத்தான் ஒரு புழுவா உற்பத்தி பண்ணியே ஒண்ணுக்கு ஒவ்வொரு இதுங்க. அது எல்லாமே உள்ள போட்டுறதானுங்க. காய்கறி கழிவுகளுங்க எல்லாம் இதே தானுங்க. சுரக்காய், பீக்கங்காய்ங்க. நீ பனம்பழம் வருங்க. பனம்பழம் வந்துன்னா பனம்பழத்தையும் உள்ள போடுவான். ஆமா நம்ம இதுலயே போட்டுக்கலாம். சாண பசியிலே போட்டு போடலாம். ஆமாம் அதுங்க போட்டிருக்கும் பாருங்க. நொங்கு கிடைச்சதுங்க. நொங்கு வருங்க. இதுல போட்டிருக்க மிளகாய் போட்டுருக்குதுங்க. மிளகாய் முளைச்சு வந்துருச்சு வருங்க. செடி நாட்டு ரகம் வந்துருங்க. இந்த வருங்க மேல வந்துருச்சு. சொரச்செடி அப்படி மேலே அத்தனை விதையும் முளைச்சு வந்துருச்சுங்க. நொங்கு வருங்க. நொங்கு அந்த மேல இது ஒரு நொங்கு அப்படியே கொலைய போட்டாச்சுங்க. நல்ல மக்கிருங்க பாருங்க. அப்படியே நொங்கு. நீ பனம்பழம் வந்துரு. எல்லா கழிவுகளும் போடலாமுங்க. விவசாயத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை உள்ள போட்டலாமுங்க. சொரக்காய்ங்க உள்ள ஒண்ணுமே இருக்காது. வேறு தொப்பதான் இருக்கு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா வெறும் இது மட்டும்தான் ஆடு. உள்ள இருக்கிற அந்த சீடு அந்த சதையை பற்று பூரா எடுத்துருங்க. உடைச்சிங்கன்னா ஒண்ணும் இருக்காது. பாருங்க எல்லாமே விதை மட்டும்தான் இருக்கு. அது மக்கிரும். எல்லாம் சாப்பிட்டுருங்க. வருதா சாப்பிட்டுச்சு வருங்க. அதே வந்து மக்குனதுங்க. எல்லாம் மக்கி எடுத்துருங்க. வேஸ்டேஜ்ங்கிறது எதுவும் இல்லைங்க. நாம ரொம்ப தொட்டியில பிடிக்கலின்னு வைங்க. நம்மளுக்கு வேற பொருள் போடுறதுன்னா இந்த மேல இருக்கிற பொருள் கீழே போட்டுட்டு புதுசா போட்டுக்கிறோம். அவ்வளவுதானுங்க. இப்போ நம்ம கிடைக்குதுன்னு வைங்க. இப்போ நொங்கு வந்துருங்க. பனம்பழம் வந்துரு. நீ இதை பூரா மேல இருக்கிறத பூரா எடுத்துட்டு அடுத்த பனம்பழம் உள்ள போட்டுருவேன். அது வந்துருமில்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா சந்தையில கிடைச்சதுங்க இந்த பலாப்பழம். அந்த வேஸ்ட் அதுல போட்டுக்கிறேன். இந்த பலாப்பழம் இங்க இருக்கு. எல்லாமே சோதனை ஆயிடுது வரும். வாங்கல அங்க எடுக்கலாங்க. அந்த பக்கம் சரி ரைட் ஓகே. இட்லிங்கிறதுனால சொர்க்காய் பூரா உள்ள போட்டாச்சா? ஆமாங்க மாமா. கிட்டத்தட்ட ஒரு டன்னாட்டு உள்ள போட்டுக்கணுங்க மாமா. ஒரு டன்னு நம்ம தோட்டத்துல விளைஞ்ச இதுங்க. கடையில போய் கேட்டோம்ங்க 5 ரூபாய்க்கு கேட்டாங்க ஒரு காய். சரிங்க அதுக்கு ஏன் போடாட்டின்ட்டு அத்தனையும் கொண்டாந்து வெளியே போட்டாச்சுங்க. கிட்டத்தட்ட சொரக்காய் மட்டும் ஒரு டன் உள்ள போட்டுக்கணும். சொரக்காயில உள்ள சத்து பூரா நல்லா எடுத்துருங்க. பாருங்க அதுல வந்து அந்த சந்தையில கிடைச்சுங்க பலாப்பழ வேஸ்ட்டுங்க. முழுக்காயும் கொடுத்தாங்க. அதையும் கொண்டாந்து போட்டுக்கணுங்க. அப்ப பாத்தீங்கன்னா நுண்ணுயிருக்கு நீங்க சக்கரை போடணுங்கிற அவசியமே இல்லை. சாணி பாசிக்கு சூரியன்ல இருந்து சத்து எடுத்துக்குது. இதை நொதிக்கிறதுக்கு இது கழிவுகளுக்கு கொடுத்துட்றான். அதனால எந்த வேலையும் இல்லைங்க. சக்கரை போடணுங்கிற வேண்டியதே இல்லைங்க. பனம்பழம் போட்டோம்னு வைங்க ஒன்னும் எதுவும் வேண்டியதில்லை. அதுக்கு சக்கரை கிடைச்சிக்குது இல்லைங்க. அது சக்கரைங்கிறது வந்து அந்த பெருகிற கொசரம் அதுக்கு இதுலயே சத்து இருக்கும்போது நமக்கு தேவை. இதெல்லாம் முதல்ல வந்துங்க இந்த புண்ணாக்கு இலதலை எல்லாம் கட்டி போட்டணுங்க. அதெல்லாம் அப்புறம் தான் தூக்கி இதுலயும் போட்டாச்சு. முதல்ல இது மட்டும் காய்கறி கழிவுகளுங்க இலை கழிவு இருந்தது. இது தனியா சாணப்பாசி மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அப்புறம் காய்கறியில பத்துலிங்க போடுறதுக்கு. சரி ரெண்டுலயுமே போட்டுருவோம்ட்டு ரெண்டுலயும் போட்டாச்சுங்க. இப்ப இதுக்கு வந்து இதுக்கும் அதே மாதிரி யார் விட்டே? ஆமாங்க யார் கலக்கிறது எல்லாம் சேம் அதே தானே. ஆமா போட்டு விட்டுங்களா? போட்டு வரணும். ஏர் போட்டு வரணும். நீங்க அனைத்து கழிவுகளும் போடலாமுங்க. ஆட்டோமேட்டிக் வால்வு செட் பண்ணிக்கிறதா 1 மணி நேரத்துக்கு ஒருக்க மாறிக்குங்க. இது 9 ஆட்டோமேட்டிக் வால்வு. இது வந்து வால்வு வந்து மூடி வச்சிருக்கிற மழை தண்ணிங்க. உள்ள வால்வு சிஸ்டம்ங்கிறது பாருங்க. இதான் வால்வு சிஸ்டம். இது ஆட்டோமேட்டிக் வால்வுங்க. இது மழை தண்ணி வராம இருக்கிறதுக்கு மூடி வச்சிருக்கிறோம். இதே மாதிரி 9லயும் செட் பண்ணிருக்கிறோங்க. ஆனா ஒரே கம்ப்ரஸர் போர் 9 போர் இருக்குது. 9 போர் இருக்குது. ஆட்டோமேட்டிக்கா மாறிக்குங்க. நம்ம டைம் செட் பண்ணிக்கிறத நாங்கெல்லாம் 1 மணி நேரம் செட் பண்ணிருக்கிறோம். ஒரு போர் 1 மணி நேரம் ஓடும். அடுத்ததுக்கு மாறி அடுத்த போருக்கு போய் மாறிக்கும். மறுபடியும் அடுத்த போருக்கு போய் ஆமாங்க. கரண்ட் போயிட்டாலும் பிரச்சனை. ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் வந்தாலும் ஆன் ஆயிக்குங்க. 1/2 மணி நேரம் ஓடுன போக்குல கரண்ட் போயிருந்ததுன்னா
அந்த டைம் முடியற மட்டும் அந்த போருக்கு ஓடி அடுத்த போர் மாறு. அந்த 1/2 மணி நேரம் கரண்ட் வந்தோன்னா ஓடிட்டு அடுத்து போய் மாறிக்கும். அந்த வால்வு டைமர் சிஸ்டம் இங்க மாட்டி இருக்கிறவங்க. போர்ல தண்ணி இல்லாதனால இத்தனை போர். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. இந்த வால்வு கண்ட்ரோல் இருங்க இது. ஆமாங்க. நான் ஆன் பண்ணி விடுறேன் பாருங்க. ஒன்று ஆன் பண்ணிட்டேன். கம்ப்ரஸ் அது ஏர் போர் சவுண்டு. இப்போ நம்ம ஒரு போருக்கு வந்துங்க ஒரு 102 மணி நேரம் வச்சுருக்கிறேனுங்க. இந்த ஃபஸ்ட்டு போருக்கு 2 மணி நேரம் வச்சுருக்கிறேன். இல்லை அது நிமிஷமுங்க. ரொம்ப செட் பண்ணிக்கலாமுங்க. இப்போ அமுத்தி பிடிச்சிங்களா, ஒரு 2 செகண்ட் அமுத்தி பிடிச்சோம்னா வால்வுக்கு மாறிக்குங்க. எது மாறுறதுல பாருங்க மாறும் பாருங்க. டைம் செட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ வந்தீங்களா ஃபர்ஸ்ட் போர் நான் 2 மணி நேரம் வச்சிருக்கேனுங்க. அடுத்த போர் 1.5 மணி நேரம் வச்சிருக்கிறேன். 3வது போர் 1 மணி நேரம் வச்சிருக்கேனுங்க. 4வது போர் 5 நிமிஷம் தான் வச்சிருக்கிறேன். அதுல தண்ணி இல்லைங்க. 5வது போர் 1 மணி நேரம். 6வது மணி நேரம் அதே மாதிரி 1 நிமிஷம் தான் வச்சிருக்கேனுங்க. தண்ணி இல்லை. வேறு 7ஆம் நம்பர் போருக்கும் 1 மணி நேரமுங்க. 8க்கு 1.5 மணி நேரம் வச்சிருக்கேனுங்க. 9க்கு 1 மணி நேரம். 10க்கு 1 மணி நேரம். அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 1வது போருக்கு வந்துரு. 1வது போருக்கு 2 மணி நேரம் செட் பண்ணியிருக்காருங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த போருக்கு காற்று போக ஆரம்பிச்சு. போரில் எந்த போரில் எவ்வளோ தண்ணி இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல டைமிங் வச்சுக்கலாமுங்க. பிரச்சனை இல்லைங்க. இப்போ ஆட்டோமேட்டிக் 5 நிமிஷத்தில் ஆன் ஆயிருங்க. நாம ஆட்டோமேட்டிக் போயிட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏர் நீக்கி விடும்போது நம்ம அங்கே கலக்கிக்குங்க. மிச்ச நேரம் அடைச்சோம்னா ஆட்டோமேட்டிக் காற்று போர் குளிக்கு போயிட்டு அங்கே போய் சேரு போயிருக்கும். நீங்கள் கம்பல்சரி பார்க்கலாம். கம்பல்சரி ஆன் ஆயிரும்ல. இந்த கேட்டு வேலை நீ கூட்டோம்னா இல்லை இல்லை கொஞ்சமாக நீ கூட்ட போதும். இதை வருங்க அவ்வளவுதான் பாருங்க. சும்மா லேசா நீக்கினா போதும். அங்க லோடு இருக்கு இல்லைங்க. லோடு இருக்குன்னு ப்ரெஷர் நல்லா தாண்டும். அது வேணா அந்த காயை எடுத்துக்கலாங்க. இல்லை விடு மேலே ஏறிக்குங்க. நிறைய வந்துடும். இது வந்து முதல்ல போட்டதுனாலங்க, இது முதல்ல ஆரம்பத்தில் போட்டதுனால இந்த மட்டை விழுங்கிற கொசரம் நான் இந்த ஓசு போட்டுக்கிறேனுங்க. பிவிசியில் அங்கே இணைச்சதுனால. இல்லைன்னா 16 ஓசே போதும். அதாவது போர் மட்டும் ஹெச்டி ஓசு வேணுங்க. ஏன்னா அப்போ தான் சூடேறி தாங்காமல் இருக்கு. அந்த கேட்டுவாளுக்கு அந்த பக்கம். ரைட். அப்படின்னா நீங்கள் இரும்பு பைப்லேருந்து ஜாயிண்ட் எடுத்துக்கலாம். கேட்டுவாள்லேருந்து 16 லேட்டர் ஓசு. ஆமாம். ஒவ்வொரு காலரும் காய்ச்சி ஏற்றிக்கிட்டு இருக்கணும். அது சிரமம் அதிகம். ஏன்னா எங்களுக்கு பெரிய நிதிக்கே பிடுங்கிறது இல்லை. உங்களுக்கு என்ன பண்ணிடுது. புலங்க வர அதில் எப்படி நுர வந்துருச்சு. எவ்வளோ நேரம் விடுவீங்க மாமே? நம்ம டைமிங் தானுங்க மாமா. 1/2 மணி நேரம் விடலாம், இல்லைன்னா 10 நிமிஷம் விடலாம். 5 நிமிஷம் விட்டாலே போதுங்க. நாம என்ன கழிவுகள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 1/4 மணி நேரம் விட்டுறலாமுங்க. ஏன்னா அடிக்கடையிலேருந்து எல்லாம் ஏர் சர்க்குலேஷன் ஆகி கலங்கிக்குங்க. இதுவே வருங்க எவ்வளோ நேரம் வந்துருச்சு. அது ஒண்ணுமே இருக்காதுங்க மாமா. இது வருங்க அத்தச்சோடு சுரக்காய் போட்டதுங்க. கிட்டத்தட்ட இதுல 6 கிலோ 7 கிலோ வந்த காய்ங்க. எதுவுமே இல்லை வரும். எல்லாம் தோல் மட்டும் இருக்கு. இதெல்லாம் நுனிக்கு உள்ள போட்டோம்னா எல்லாம் தனியாட்ட போயிடும். கோழியே மக்க வைக்கும் போது வேறு பனம்பழம்ங்க வரும். அந்த பலாப்பழம்ல அவர் கொதப்பதன் எதுவுமே இல்லை வரும். எல்லாம் முடிஞ்சிருச்சு. காய் மாமா இது என்ன போன வாரம் சந்தையில் போட்டணுங்க. எந்த அளவுக்கு நிதிரிச்சு வரும். இனிப்பு அதிகமா இருக்கிறதுனாலங்க எல்லாம் திங்க ஆரம்பிச்சிருக்குங்க. எல்லாமே மக்கிருங்க. அப்புறம் மாதிரி ஒண்ணுமே இருக்காது பாருங்க. அப்புறம் இது சோத்து கத்தால நொங்கு போட்டுருக்கானுங்க. நொங்கு பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்கிறது. உள்ள ஒண்ணுமே எல்லாம் போயிடுச்சு வருங்க. கெட்டியா பனங்காயாட்டு வருங்க. இப்ப போட்டதுங்க கெட்டியா போட்டது அந்த நிதுலிங்க. இப்ப எப்படி எந்த அளவுக்கு அரிச்சிருக்கு. அப்ப நம்ம பனம்பழ சீசன் நம்மளுக்கு மரம் இருக்குதுங்க. எல்லாம் கொண்டாந்து போட்டுருவோம். கலங்குது அதே மாதிரி கலங்கிட்டே இருக்கு. நீங்க வேகமா கலக்கணும்னு வைங்க. ரொம்ப காத்து இங்க வந்து மோட்டர் ட்ரை ஆகி ஆஃப் ஆயிருங்க. லெவலா வச்சுக்கிட்டோம்னு வைங்க. 1 மணி நேரம் கலக்க விட்டீங்கன்னா 1 மணி நேரம் பாரு. நீங்க இது எப்படி கலங்குன்னு சொன்னீங்கல்லங்க. நீ குறம் பாருங்க. அடிக்கடையிலேருந்து கலங்கு. இதை கேட்டு வாங்க. இதுக்கு நீ குறம் வரும். சும்மா லேசு நீ கூட போதுங்க. இதை கேட்டு வருங்க. அப்படி அடிக்கடையிலேருந்து கலங்குது வருங்க. அவ்வளோதானுங்க. வாசனை வெளியே வருது. அப்போ பாருங்க அந்த நிதை அடைக்கிற மேலே எப்போ உப்பும் பாருங்க.
வாசம் அப்படி பிராஞ்சி வாசம் அடிக்கும் பாருங்க. இப்போ பார்த்துங்க நார்மலாக இருக்கிறதுங்க பாருங்க. இப்படி அடைச்சிங்கன்னா அப்படியே உப்புது அதுங்களா விட்டுனீங்க பிடிங்கிருங்க. அவ்வளோதான். இதில் வர்ற காற்று உள்ளே போகிற காற்றுங்க ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிடும். சூப்பர் மெத்தட் மாப்ள. அடைச்சிட்டிங்கன்னா பிடிங்கிரு. அப்படியே இன்னொரு இதில் உள்ள போகிற அளவுக்கு பத்தாதுங்க. பத்தாது உப்பு ஆரம்பிச்சிரு. ஏன்னா இது வந்து இது லோடு அங்கே கொடுக்கும் போதுங்க மாதிரி இதே மாதிரி காற்று வெளியிட்டு போயிட்டும் போதே எவ்வளோ தூரம் மேலே வச்சு அதனால இங்கம்மா அளவா கொடுத்தா போதுங்க. ஒரு இது இப்போ ஓவரா போகுதுங்களா லேசா குறைச்சிக்கிட்டோம்னா அப்படியே மெதுவா இது அப்படியே படிஞ்சிருங்க. ஆட்டோமேட்டிக் இது கலங்கிட்டே இருக்கு. இது சாணப்பாசி 2 டேங்க் சாணப்பாசி. இது வந்து இதை கலக்கிடலாமுங்களா? இதை கலக்கிடலாமுங்க. அல்ல இந்த டேங்க் 6 டேங்க் போகுங்க. 1 2 3 4 இது 4 3 7 வர இங்க 2 இதுங்க எல்லாம் அட்டன் டைம்ல கோழியே பாருங்க அது இருக்காது. இந்த மாதிரி தண்ணி தானே இருக்கு தம்பி. அப்ப நம்ம இதை ஃபில்டர் பண்ண ஈஸி பண்ணிக்கலாம்ல. நடுவுல இந்த ஹோஸ்க்கு நடுவுல இங்க அடைக்காது. இல்ல தெரியாம மட்டை கிட்ட ஒழுங்கா அழுந்திக்கிச்சுனா நீங்க காத்து வரும்போது ஓபன் ஆயிக்கும். கேளுங்க காத்து வந்து மீன் கழிவுகள் எந்த அளவு கலக்குதுன்னு பாருங்க. நீங்க அந்த கழிவுகள் இருக்கும்போது நம்மளுக்கு மக்களுக்கு ஈஸிங்க. நம்ம ஃபில்ட்ரேஷன் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கு. இதுல இருந்து ஒரு 10 இது வந்து அந்த கிராஸா இருந்ததுனாலங்க பிடிக்கணும் இல்லைங்க. டைட்டா பிடிக்கணும் இல்லைங்க. அதுக்கோசரம் அதன் தொட்டியிலிருந்து வர்ற நுண்ணோட்ட சத்து கலவைங்க இது. இதுதான் அங்கிருந்த தொட்டியிலிருந்து வர்றதுங்க 1000 லிட்டரு. இதுல இருந்து நம்ம காட்டுக்கு தேவைங்கிறத எடுத்துக்கிறதுங்க. ஏன்னா நல்லா வீரியமா இருக்குங்க. ஒரு 250 லிட்டர் எடுத்தாலே போதும். ஒருக்கா வந்து ஒரு கரைசலுக்கு 250 லிட்டர் எடுத்தாலே போதும். நீங்க அனுப்புறது பூரா ட்ரிப்ளே அனுப்பிடுங்க. எல்லாம் ட்ரிப்பு தானுங்க. அப்புறம் இந்த நம்மளுக்கு ரெயின் கண்ணுங்களா ரெயின் கண்ணுலயே ஆமாங்க அதே மாதிரி போயிடும். எங்களுக்கு பூரா ரெயின் கண்ணு தாங்க. கண்ணுவெளி காட்டு கொண்டு தான் சொட்டினிருங்க. அப்புறம் எல்லாமே ரெயின் கண்ணு தானுங்க. ரெயின் கண்ணு அப்படிங்கிறதுனால நீங்க ஸ்ப்ரேவே பண்ண ஸ்ப்ரே வேண்டியது இல்லைங்க. ஆமாங்க பூச்சி வேட்டியே தேவையில்லை. வேண்டியதெல்லாம் போய் உங்களுக்கு அந்த நாத்தம் போவேல அப்படியே சத்துக்கள் அதிகமாயிருங்க. சத்துக்கள் அதிகமாயிட்டு இந்த சும்மா பூச்சிக்கு பிடிக்காது. பூச்சிக்கு பிடிக்காது. இப்போ வேணா கம்மங்காட்டுக்கான போட்டு காமிக்கிறேங்க. அந்த தட்டை இருக்கிறாங்க. அது வந்து இந்த சோலார் மின் விளக்குங்க. அது அங்கங்க அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. எந்த அளவுக்கு கரைஞ்சி எடுத்துட்டு வருங்க. அவ்வளவு செலவு குறைவு. ஆமாங்க அதாவது வேலை குறையும். கலக்கிற வேலை மிச்சம். கோழி எடுத்து அந்த நீ கோழி பண்ணி நாளைக்கு வலிக்கு வர்றோம்லங்க அது இதுலயே போட்டுருவோங்க. இதுலயே போட்டுட்டு எல்லாம் ஒன்னா குமிச்சுங்க. இந்த சாணப்பாசியில இதுல 500 லிட்டரு போட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோங்க. ஃபர்ஸ்ட் குப்பைக்கு ஒரு ட்ரிப்பு. அது நல்லா ஒரு 20-25 நாள் நல்லா பொடிஞ்சு போயிடும். அப்புறம் தான் காட்டுக்கு போடுறோம். அதனால இந்த நேரம் நாங்கள் சாணிக்குழி பயன்படுத்திக்கிட்டோம். எதை வேணா போட்டுக்கலாம். மக்கிரும். நாங்கள் இப்போ வந்து நாளைக்கு வலிக்கு வர்றாங்க. வலிச்சு இதில் போட்டுங்க ஜேசிபி வர சொல்லி ஒன்றா குமிச்சிருவோங்க. குமிச்சிட்டு ஒரு தண்ணி விட்டு நல்லா அடிச்சுட்டுங்க. அடுத்த நாள் 500 லிட்டரு இதில் போட்டு வச்சிருக்கணும். அதுக்கு போட்டு வச்சுக்கிறனுங்க. 500 லிட்டர் சாணப்பாசி தானுங்க. இது அப்படியே எடுத்து அதில் ஸ்ப்ரே பண்ணிடுவோம். அந்த ஓஸ் போட்டுக்கணும் பார்த்தீங்களா அது வெளியில் போகிறதுக்கு இந்த ஓஸ் தான். அப்படியே மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா அது வெயிலில் தானே வளருதுங்க. பகல்லையே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். பிரச்சனை இல்லை. அப்படியே மக்கிங்க பொடிஞ்சு போயிடும். அப்போ நம்ம காட்டுக்கு போட்டோம்னா இதெல்லாம் மக்கினது தானுங்க. நாள் போடுறத வந்து நம்ம டக்குன்னு மக்க